கனடாவில் தஞ்சம் அடைந்துள்ள சிறிய நாட்டு அகதிகளுக்கு குடியிருப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இது குறித்த தகவல்களை தருகிறார் கனடாவில் இருக்கும் செய்தியாளர் மானசா. கனடாவில் உள்ள பல அகதிகளின் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. சிரியாவில் இருந்து வரவேற்றப்பட்ட அகதிகளில் 60% மேற்பட்டவர்களுக்கு தனக்கென்ற ஒரு விலாசம் கிடைத்துவிட்டது. டொரண்டோவில் ஹோட்டல்களில் வசித்திருந்த சில அகதிகளின் குடும்பங்கள் வின்னிபெக் என்ற நகரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இங்கு அவர்களுக்கு வீடு உட்பட பல்வேறு வசதிகளும் வழங்கப்பட்டன. டொரண்டோ, வான்கூவர், மான்ட்ரியல் போல் பிரபலமான நகரங்கள் மட்டுமே அறிந்த சில அகதிகள் வின்னிபெக்கிற்கு செல்ல மறுத்துவிட்டனர். அவர்களுக்கு தெரியாத நகரங்களில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்களா என்று சந்தேகப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கூட கிட்டத்தட்ட அனைவரும் வின்னிபெக்கிற்கு செல்ல தயாராகிவிட்டார்கள். ஆனால் இதில் ஒருவர் மட்டும் விமானம் ஏற மறுத்துவிட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இவரின் குடும்பத்தினரும் மற்ற அகதிகளும் இவரை டொரண்டோவில் விட்டு சென்று விட்டதாகவும் தெரியப்படுகிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் இமிகிரேஷன், ரெஃப்யூஜிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப்பிலிருந்து இதை பற்றிய கூடுதல் தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கனடாவிலிருந்து மானசா.